வாங்க. காலையிலே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. உட்காருங்க சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஒருத்தனை போடணும். போடணுமா? நேர மேட்ருக்கே வந்துடுறேன் சார். ரொம்ப வைலண்டா இருக்காளே. ஒரு லூசு, பொறுக்கி, இடியட், டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். டார்ச்சர்னா எப்படி? ஈவ் டீசிங், ரேப்பு இந்த மாதிரி எதையாவது பண்ணானா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன லவ் பண்றானா. 4 years, 4 வருஷமா என்னால தாங்க முடியல சார். 4 வருஷமா ஒரே பொண்ணை லவ் பண்றான்னா நிச்சயம் அவன் நல்லவனா தானே இருக்கணும். சார் அவன் ஒரு படு லோக்கல் சார், உங்களுக்கு புரியாது. அவன் பேசுற லாங்குவேஜ் எனக்கு புரியல. அவனும் அவன் மூஞ்சியும் அவனை நினைச்சாலே எனக்கு வர கோவத்துக்கு அவன் மண்டையில இருக்கிற முட்டையெல்லாம் முடிக்கி அவன் மண்டைய அப்படியே பியர் பாட்டில் எடுத்து இருங்க, குடிச்சிட்டு தெளிவா சொல்லுங்க. That's a good idea. அவன் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணான் தெரியுமா? வெளியில தலை காட்ட முடியல. ஊரே என்ன பார்த்து கேவலமா சிரிச்சது. கோயில் கொலன்னு எங்கேயும் போக முடியல சார். கோயில்ல எல்லாரும் முன்னாடியும் உன்னை நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டான். எனக்கு பேனர் வச்சது கூட பரவாயில்ல சார். அதுல எனக்குன்னு ஒரு கவிதை எழுதினான் பாருங்க. சாமி கூத்துவாங்க கூழு, நீ தாண்டி என்னோட டாலு, ஒழுங்கா என் கூட வாழு, நீ இல்லைன்னா எனக்கு ஊத்துவாங்க பால், இப்படிக்கு காதல் வாகனம் பீடா ரவி. அது மட்டும் இல்ல சார், நான் எப்பவும் போற பியூட்டி பார்லரை கூட விட்டு வைக்கல. அங்கேயும் பேனர், அதுலயும் கவிதை. பியூட்டி பார்லருக்கு வரும் ஸ்கூட்டி, நம்ம பேரனுக்கு நீதான் பாட்டி, எங்க அம்மா கிட்ட உன்னை காட்டி தாலி கட்டிக்கின்னு போவேன் உன்னை கூட்டி, இப்படிக்கு காதல் வாகனம் பீடா ரவி. அவன் எழுதி வச்ச கவிதைலாம் படிச்சுட்டு இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் சார். அவன் கவிதைக்கு பயந்துக்கிட்டு நான் மெயின் ரோட்லாம் அவாய்ட் பண்ணி சந்தா போனேன் சார். ஏய் இரு ஒரு நிமிஷம், கொஞ்சம் பின்னாடி வா. என்னடி பாத்ரூம் போணுமா? அது இல்லடி, கொஞ்சம் பின்னாடி வா. ஐயோ, பாத்ரூம் பக்கத்துலயும் வச்சுட்டாங்களா? தெருவில் திரும் பண்ணி என் தங்கச்சிக்கு நீதான் அண்ணி, மனம் மனக்கும் சந்தனமே நீதான் எனக்கு வந்தனமே, இப்படிக்கு உன் காதல் வாகனம் பீடா ரவி மற்றும் காதல் வெரைட்டி. பாரு என்னடி உன்னை அண்ணிங்கிறான் பண்ணிங்கிறான் அவனுங்களா? ஐயோ, ஏன் மூஞ்சில பட்டுருச்சே? காதல் வாகனமா? நெத்திலி மீன் திமிங்கலத்தா முழுங்கிருச்சே, அட ஸ்ரீமர் ஒண்ணு கப்பாலத்தான் கவுத்துருச்சே. நெத்திலி மீன் திமிங்கலத்தா முழுங்கிருச்சே, குப்பத்துக்கு குஜிலி குட்டி வந்துருச்சு, காஞ்ச கருவாடு மீனாகி துள்ளுதுடா எந்திருச்சே. குப்பத்துக்கு குஜிலி குட்டி வந்துருச்சு, காஞ்ச கருவாடு மீனாகி துள்ளுதுடா. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா எப்படி சார் என்னால தாங்க முடியும்? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணும்? அவனுக்கு முடி வெட்டணும். என்னது முடி வெட்டணுமா? இல்ல, அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஓ சரி, இவ்வளவு வெறித்தனமான ஒரு காதலை நான் அட்டாக் பண்ணுனா ஒரு 4 லட்சம் ரூபா கிட்ட ஆகுமே. 4 லட்சம் தானே? இல்ல, 4 லட்சம்ன்றது சில நேரம் அதோட கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கலாம். ஜூட், உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அக்கௌண்ட் நம்பர்லாம் வேணாங்க, கேஷ் டீலிங் தான். ஓகே, கேஷா கொடுக்குறேன். இதுல 50,000 இருக்கும், இது அட்வான்ஸ். என்ன இது போதையா ஏற மாட்டேங்குது? பரவாயில்ல, கப்புன்னு குடிச்சுன்னா குப்புன்னு ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா? பண்ணலாமே. எந்திரிங்க, உங்களை தான். எந்திரிங்க. என் ஃபோன், என் பேக்.
போனே போட்டும் இருங்க, நான் எடுத்துக்கிறேன். இருங்க. போட்டும் எது வேணும்? எதுவும் வேணும் தான் இருக்கு. பியர் போதும் வாங்க. பியர் வேணும். வாங்க. பியர் வேணும். பார்க்குள்ள போகும்போது பேக்கெட், வெளியே வரும்போது மெயின் கேட். எப்படி ஐடியா? ஏங்க வண்டி எங்க? That's my car. Yes, that's my car. That's my car. பைக் சாவிங்க. ஓ, பைக்ல வந்தனா? அப்போ என் பைக் எங்க இருக்கு? This is my bike. நான் பின்னாடி உட்கார்ந்து போலீஸ் பிடிப்பாங்க. போலீஸ் பயம் இல்ல. என்ன பேக் பிடி? நான் சொல்றேன். வீட்ல விட வேணாமா? உன் தொல்லை தாங்க முடியல. சார் டேய், நம்ம தலையோட ஆளு இன்னொருத்தனை எப்படி கட்டி பிடிச்சிட்டு போறா பாத்தியா? அதானே இந்த மேட்டரை உடனே தலையிட்ட சொல்லுப்பா. இன்னைக்கு போதைக்கு இந்த நியூஸ் தான் ஊருகா. வாப்பலாம். நெக்ஸ்ட் மந்த் டெல்லி போறேன். கீர்த்தி, ஏய் உன் காதல் திமிங்கல வரான்டி. வரட்டும். அவனுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டாச்சுல. பாவம், இன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி மீட்டிங். கீர்த்தி, இங்க ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். எதுவும் இல்லையே. ஓ, யாருமே இல்லைன்னு பாக்குறீங்களானே? ஆளே இல்லாத இடத்துல நின்று விளாடுறல அண்ணன் தான் கில்லி. அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். கத்தா சொன்னடா. கீர்த்தி, டெல்லி போன விசா கன்ஃபார்ம் ஆயிருமா? அதான் ஒரே குழப்பமாவே இருக்கு. என்னடா விசான்றாங்க டெல்லின்றாங்க? அது அன்னைக்கு டெல்லிக்கு போறதுக்கு விசா வேணுமா? எடுத்துறேன்னு சொல்லுதல. விசாவா? டேய், இந்தியால உள்ள டெல்லிக்கு எவன்டா விசா கொடுப்பான்? லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த விளக்கம்லாம் இந்த விளக்கனுக்கு தெரியாது. இத சொல்லியே இவங்கிட்ட ஒரு மாசத்துக்கு மங்களமடிலாம் பேசாம இருக்கு. ஓகே தல, என்ன யோசனை? டெல்லிக்கு போறதுக்கு விசா நான் எடுத்துறேன் கான்ஃபிடென்ட்டா அன்னைக்கு சொல்லுங்க. சொல்லுங்க தல. கீர்த்தி, டெல்லிக்கு போறதுக்கு விசா தானே வேணும். எத்தனை விசா உனக்கு நான் எடுத்துறேன், டென்ஷனை விடு. ஐயோ, சான்ஸே இல்லடி. இவன் எப்படிப்பட்ட முட்டாள்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? இதை வச்சு இவனை அவுட் பண்ணி காட்டிருப்பார். டெல்லிக்கு விசா உங்களால வாங்கி தர முடியுமா? எவ்வளவு விசா வேணும்னு சொல்லு. ரெண்டு விசா வேணும். ரெண்டு தானே? ரெண்டு விசா தெரியுமா? உனக்கும் அன்னைக்கும் ரெண்டு பேர் ஹனிமூன் போறதுக்கு. உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே சொல்லுதல. கீர்த்தி, உன் ஃபுல் டீடைல்ஸ் கொடு. என் பசங்களை வச்சு எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிடுறேன். ஓகே. ஏய், என்ன நினைக்கிற? கிளம்புடா. அந்த முட்டை முஞ்ச வர சொல்லு. விசாவை பத்தி பேசணும்டா. நீ எனக்கு விசா வாங்கி தரியா? மவனே, உனக்கு விசா வாங்கி தர ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். இது பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்பாக இன்றைய விலை நிலவரத்தை சாலமா, தங்க விலை ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஏறிக்கிட்டே போகுது. என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படிதான் நடத்த போறோம்னே தெரியல. ரொம்ப கஷ்டம். விரா எல்லாம் ஒரு நாள் மாறும். ரூபாயாக இருக்கிறது. ஆபரண தங்கம் சவரனுக்கு என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா, நம்ம மாட்டினா கொன்னே போடுவாங்க. பயமா இருக்குண்ணே. எதுக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, பத்திரமா பாத்துக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துரு. சரிண்ணே.
நடைய சாத்திர போறாங்க, சீக்கிரமா வாமா. ஆமா, நான் அப்பவே சொன்னேன் ஆட்டோல வரலான்னு. நீங்க தான் ஒரு கஞ்ச பிசினஸ். என்ன பாஸ் சோகமா இருக்கீங்க? டேய் பாஸுக்கு சரக்கு வாங்கி ஊத்த வேண்டியதானே? சரக்கு இருந்தா தானே வாங்க வேண்டியதானே? காசு ஏன்ட்ட எங்கடா இருக்கு? கேட்க வேண்டியதானே? குத்தா தானே? குடியா விச்சா கட்டிக்கிட்டேன்டா, பெரிய பார்ட்டியை வச்சு கொண்டாடிடுறேன். சானா போன் பண்ண உடனே வீட்டுக்கு வர பீஸாவா 3 நாள் ஆகுது. அதான் சொல்லிட்டேன்ல, அப்ப என்னத்துக்கு தெரியல பல்ப் வாங்கி குந்தி நிக்குது? ஏய், நம்ம எதிரி குண்டு காலி ஆளை விட என் ஆளு ஒரு படி ஒஸ்தியா அழகா சும்மா தள்ள தள்ளன்னு இருக்கிறேன்டா. அந்த கீர்த்தி போன 5 வருஷமா ஃபாலோ பண்ணி இருக்கிறேன்டா. கீர்த்தி விளாங்க மீன்னா பாஸ் சுமி போன கருவாடு. அவ இடம் எங்க, இவ இடம் எங்க? அவ படிப்பென்ன, இவன் படிப்பென்ன? 1000 தான் இருந்தாலும் கடவுள் கீர்த்தியும் பாஸையும் கனெக்ஷன் பண்ணது அவங்க அப்பே செஞ்ச ஃபர்ஸ்ட் நைட்டு. குட் நைட், காட் இஸ் தி கிரேட். ஆனா ஒண்ணு தல, கீர்த்தி நீ மட்டும் நம்ம ஏரியாக்கு வந்து வெச்சுக்கோ, நம்ம ஏரியாவை சும்மா லைட் ஹவுஸ் மாதிரி தல 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 ஜொலிக்க. ஆமா தல, ஒரு சின்ன டவுட். என்னடா டவுட்? ஒருவேளை டெல்லிக்கு வீசாவே கிடைக்கலனா என்ன பண்றது? இந்த கீர்த்தினா இன்னொரு பிரீத்தி, அவ்வளவுதான். ஏய் சிக், முதல்ல பேச்ச வரீங்க. ஆமா, அந்த விச்சா எங்கடா கிடைக்கா? அதான் தல, நம்ம வடபழனி பரணி ஹாஸ்பிட்டலாண்ட. என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரிலையா? ஆமா பாஸ், அங்கதான் கிடைக்கும். அமெரிக்கா லண்டன் விசா கூட ஈஸியா வாங்கிடலாம். ஆனா டெல்லி விசா ரொம்ப கஷ்டம், அதுக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். செலவு பத்தி கவலையே படாத. தல நினைச்சா கண்டல லாரியே ஆபீஸாண்ட கொண்டு நிறுத்துவாரு. எப்படியோ காசிமேடு காலையத்த புனியத்துல இந்த விசா மேட்டரை உங்களை நம்பிதான் ஒப்பச்சிக்கிறேன். கவுனம் பாஸ், முதல்ல அட்வான்ஸை வெட்டு, ஆபீஸருக்கெல்லாம் கொடுக்கணும்ல, அப்பதான் தீயா வேலை செய்ய முடியும். அப்புறம் பாரு எங்க செயல. அப்புறம் என்ன, அனிமூணு தான் 2 பேரும். ஹாய் ஸ்வீட்டி. யா, ஹவ் ஆர் யூ? உன் குரலை கேட்கறதுக்காகவே காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ப்ராப்ளம், உன் வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன தூங்கவே விடல. அதெல்லாம் இருக்கட்டும், எப்பவுமே போன் எடுத்தோன்னே நீ முதல்ல ஒண்ணு குடுப்பியே, என்னோட கவிதை தானே? சிச்சி பைத்தியக்கார மாதிரி சும்மா புலம்பிட்டு இருக்காத. அதான் அது. கிஸ். உன் கண்கள் இரண்டும் திராட்சை பழங்கள், உன் கண்ணங்கள் மாதுளை கிண்ணங்கள். எப்படி மூக்கென கொய்யா பழம் மாதிரி இருக்கா? உன்கிட்ட பிடிச்சதே. ஏய் வந்தேன்னு வெச்சுக்கோ, உன்னை மூஞ்சிலே குத்துவேன். உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எங்க இருக்க? எப்ப வருவ? எப்படி வருவேன்? வண்டி நடு ரோட்ல நின்னு போச்சு. ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. எத்தனை வாட்டி கிக் பண்ண தெரியுமா? கவலைப்படாத, மெக்கானிக் ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க வந்த உடனே குயிக்கா ரெடி பண்ணி குயிக்கா வந்து உன்னை பிக்கப் பண்ணிடுறேன்.
அதுக்கு நடுவுல ஒரு கவிதை சொல்லட்டுமா? உன்னோட ஷார்ப்பான மூக்கு இருக்கே, எது செட்டப்பா? நோ ப்ராப்ளம், நான் கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் யூ மை லவ். தேங்க் யூ ப்ரோ, குட் கேட்ச். கேட்சா? அந்த கேட்ச்ல இது வேற. ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அப்ப சீக்கிரம் வா. எப்படி வர முடியும்? அதான் அவர் வண்டி எடுத்துன்னு போட்டாரே. அவரா? எவரு? சார் சார், அது என் வண்டி சார். சார் ஹலோ ஹலோ ஹலோ. ச்சே ச்சே இடியட். அண்ணே, வண்டியை இங்க கொஞ்சம் நிறுத்திக்கிட்டுமா? ஏன் கடவுளே விட? அது இல்லைண்ணே, வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. பங்க் வரைக்கும் போனோம், அது வரைக்கும் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டுமா? சரி சரிண்ணே. தம்பி இந்தாப்பா, பெட்ரோல் பங்க் இன்னும் 1/2 கிலோமீட்டர் இருக்குதுப்பா. நீ நடந்தே போய் எப்போ பெட்ரோல் வாங்கிட்டு வருது? இந்த ஸ்கூட்டி எடுத்துன்னு போ. சாலமா, யோகா காரண்டா நீ. ஏய் தம்பி, வெறுங்கையோட போனா எப்படா பெட்ரோல் வாங்கிட்டு வருவ? இந்த பாட்டில் எடுத்துன்னு போ. தம்பி, நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பாட்டுக்கு போகணும். சரிண்ணே, போயிடலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னாவே சாப்பிடுவோம். தம்பி, எப்பா உன்னதான்ப்பா. ஓனர் இல்லையா? முதல்ல நிறுத்து. நிறுத்திட்டேன் தம்பி. நான் சொல்றது வண்டி இல்ல, தம்பின்னு சொல்றது முதல்ல நிறுத்து. அண்ணே, தெரியாம சொல்லிட்டேனே, என்ன கொஞ்சம் ஓனர் கூப்பிடுறீங்களா? ஓனரு இத புடி, இப்ப வருவாரு. ஓனர் வந்துட்ட, விஷயத்த சொல்லு. சஃபாரி மாட்டிட்டு வந்தா நாங்க நம்பிடுவோமா? சத்தியமா நான் தாங்க ஓனரு. சரி, நீ ஓனராவே இருந்துட்டு போ. நமக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நமக்கு செகண்ட்ஸ்ல ஒரு 2 வீலர் வேணும். ஆம்பளை வண்டியா பொம்பளை வண்டியா? இந்த மாதிரி ஒரு வண்டினே. இந்த மாதிரி வண்டினா ஒரு 22,000 கொடுக்கலாம். ரெடி கேஷ்னா 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்களேன். அண்ணே, 2000 கூட கம்மி பண்ணிக்கிறேன். இதான் வண்டி, நீங்களே வச்சுக்கணும். எப்படிண்ணே, கேஷா செக்கா, எந்த பேங்க்? ஓ, வண்டி விக்க வந்தவனா? கதை அப்படி போதா? என்கிட்ட போட்டு வாங்கறியா? அண்ணா, நீங்க வேணா ஓட்டி பாருங்கண்ணே. பாக்குறேன். சவுண்டே வித்தியாசமா வருது. இதெல்லாம் பிரச்சனையா? பார்த்து பண்ணுங்கண்ணே. வண்டி கண்டிஷனே சரியில்லையே. இது வண்டி யார் பேர்ல இருக்குது? எல்லாம் ஓனர் பேர்ல தான். அது எங்களுக்கு தெரியும். ஆர்சி புக் எடுத்து காட்டு. பொண்ணு பேர்ல வண்டி இருக்குது. சீ, வண்டி பேர்ல பொண்ணு இருக்குது. யோ, ஏன் உளறற? அப்படி உளற வைக்கிற. அப்ப இது என்னது? ஜெராக்ஸ் குடுக்குற? உன் வண்டி திருட்டு வண்டியா? ஏய், நீ ரொம்ப பேசுற. ஃபைனலா என்ன விலையா சொல்ற? இது கூட்டி கழிச்சு பாக்கும்போது 5000 ரூபாய் தான் போகும். 5 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். நல்லா யோசனை பண்ணி சொல்லு, ஓகேவா? 2 கண்டெய்னர் நிக்குதியா, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இன்னும் லேட் பண்ணா 500 ரூபா கூட சொல்லுவான். அந்த விலைக்கு தள்ளி விட்டு கிளம்பிடுறா.